இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் 13, 2025, 13/6/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. பூராடம் நட்சத்திரம் இரவு 11:21 வரை, அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். தேய்பிறை துதியை திதி பிற்பகல் 3:20 வரை, அதன் பிறகு திருதியை திதி. சித்த யோகம். ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு புதன், சிம்மத்தில் கேது செவ்வாய், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சந்திரன், பாக்யாதிபதி குருவின் பார்வையில. இதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குறிப்பா உங்க வீட்டுல திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். இத்தனை நாளா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், உங்க பையனோ பொண்ணோ திருமணமே வேண்டான்னு இருக்கக்கூடிய நபர்கள் கூட திருமணத்திற்கு ஒத்துக்கொள்வார்கள். இதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் இருக்காரு கேதுவோட. அதனால குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து கைக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபாரத்தில் சுய முயற்சியின் மூலமாக லாபம் பெருகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். நீங்க அரசியல் துறை சார்ந்தவராகவோ இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவராக இருந்தா உங்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். கிடைக்காத அல்லது மறுக்கப்பட்ட பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நட்பு பாராட்டுவார்கள், சந்தோஷமா இருப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்பட்டு மனசுல இனம் புரியாத சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் தீருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது வேலை மாற்றமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நல்ல வார்த்தைகளை பேசி வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய தந்தை வழியில குடும்பத்துல முக்கிய நிகழ்வுகளில் மாற்றங்களை செய்து அதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பெருசா பாதிப்புகள் இருக்காது. எதிரிகளை வெல்லும் ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. குருவின் பார்வையில புதனின் பார்வையில சந்திரன் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறது உங்களுக்கு வார்த்தைகளால் வெற்றிகளை கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனா வார்த்தைகள் மட்டுமே வெற்றியை தராது, செயலிலும் ஈடுபட வேண்டும். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. அதனால கொஞ்சம் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு யாருக்கிட்ட பேசினாலும் சரி, குறிப்பா உங்க வீட்டுக்குள்ள அம்மா கிட்ட பேசுறதோ இல்ல அம்மா வழி உறவினர்களிடம் பேசுவதோ முடிஞ்ச வரைக்கும் மிதமான வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை பேசினா எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வீண் செலவுகளை தவிர்ப்பது, குறிப்பா உங்களுடைய தனிப்பட்ட செலவுகளை தவிர்ப்பது நல்லது. கடன் சுமை அதிகரித்தால் அந்த கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. லாபஸ்தானத்து சனி உங்களுக்கு ஆதாயத்தையும் வளர்ச்சியும் தருவாரு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. அதாவது நீங்க பேசுறது அவங்களுக்கு ஹீட்டட் ஆர்குமெண்டா இருக்கும். ஆனா உங்களுடைய முகபாவம் மட்டும்தான் ஹீட்டட் ஆர்குமெண்டா காமிக்குமே தவிர வார்த்தைகளில் மென்மையை பயன்படுத்துவீர்கள். ஆனா கேட்கிறவங்களுக்கு அது தப்பா போகும். அனாவசியமான மனஸ்தாபம் ஏற்படும். தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கோ அல்லது இளைய சகோதரர்களின் செயல்பாடுகளை விமர்சிப்பதற்கோ வாய்ப்பு இருக்கு. முடிந்தவரை இன்னைக்கு யாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட் பண்றதை தவிர்க்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரக்கூடிய யோகம் இருந்தாலும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது.
குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. உதவிகள் கேட்பதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. அதனால தேவையானவங்க கிட்ட மட்டும் உதவியை கோருவதற்காக உங்க குடும்ப விஷயத்தை பகிர்ந்துக்கோங்க. மூன்றாம் நபரிடம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு கடும் பணிச்சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அல்லது வண்டி வாகன வகையில பழுது பார்க்கும் சூழ்நிலை ஏற்படும். அதனால வண்டி வாகன வகையில பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா போற வழியில இருக்கிறவங்க கிட்ட வம்பு வழக்குகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி. சப்தமஸ்தானத்துல சுக்கிரனின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் இருக்காரு. அதனால குழந்தைகளுக்கான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளம் வயது ஆண் பெண்கள் உங்களுக்கு நீங்க திருமண வயசுல இருக்கீங்க, இல்ல லவ் அஃபேர்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய மனதிற்கு பிடித்த நபருக்காக செலவுகள் ஏற்படும். நண்பர்களுக்கு செலவு செய்வீர்கள். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தாரால் பேசப்பட்டால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பெண்கள் சார்ந்த எதிர்பாலின சார்ந்த பொருட்களை வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்னைக்கு வருமான அதிகரிப்பு, சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். குடும்ப எதிரிகளை வெல்வதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று வருமானத்தின் அதிகரிப்பின் மூலமாகவும் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு நண்பர்களின் உதவியை கொண்டு புதிய வாய்ப்புகளை தேடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். இடமாற்றத்திற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த இடமாற்றம் தேவையாங்கிறத மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. வீடு மாற்றம் சம்பந்தமாக இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அந்த அலைச்சலுக்கு நண்பர்களின் சாதகமான பலன்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஓரளவுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அலுவலகத்துல புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். புதிய நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அறிவு திறமையை பயன்படுத்துவீர்கள். அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு காரியத்தை சாதிச்சுப்பீங்க. எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய யோகமான நாள். கடக ராசி. ராசிநாதன் குருவின் பார்வையில, அதனால இன்னைக்கு கடன் சுமை குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வருகின்ற வருமானத்தை வச்சு கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இதனால குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியாக உங்களுக்கு மறைமுக எதிரியாக செயல்பட்ட நபர்களின் செயல்பாடுகளை நீங்கள் தட்டி கேட்டு அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் மறைமுக எதிரிகளின் தொல்லை இருந்துட்டு தான் இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. குடும்ப வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குறிப்பா உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பான செய்திகள் மன நிறைவை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நாள்பட்ட பிரச்சனைகள், உடம்புல நாள்பட்ட வியாதி இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்வதற்குண்டான சூழ்நிலை சாதகமா இருக்கு. அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் உங்களுடைய முன்கோபமான வார்த்தைகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் பயப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகளை வெல்லும் ஆற்றல் ஏற்படும். ஆனா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை செட்டில் பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் இருந்த வாக்குவாதங்கள், வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்லாம் நீங்க சமயோஜிதமா செயல்பட்டு செலவு பண்ணி வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கொஞ்சம் உங்களுடைய ப்ரொஃபஷனல் வளர்ச்சி சந்தோஷத்தை கொடுத்தாலும் குடும்பம் சார்ந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல கடுமை காட்டுவீர்கள். இந்த கடுமையின் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படும். அலுவலக ரீதியாக இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. 5ஆம் இடத்துல
குருவின் பார்வையில சந்திரன், சனியின் பார்வையில சந்திரன், இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் வளர்ச்சி ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காத வகையில எல்லா விதமும் நடக்கக்கூடிய வகையில இருக்கு. மூத்த சகோதரர்களின் அறிவுரை குழந்தைகளின் வளர்ச்சிக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு வளர்ச்சி லாபம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்க வியாபாரத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் சஞ்சலம் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால உடம்ப கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடி வயிற்று பகுதியில ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு உண்டான மருத்துவ ரீதியான தீர்வுகள் சந்தோஷத்தை கொடுத்தாலும் அந்த அவஸ்தையை நீங்க தான் பட்டாகணும். அதனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் சோர்வை காட்டிலும் மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். வருமானத்துல குறைபாடு கிடையாதுங்க. வருமானம் நல்லாதான் இருக்கு. ஆனா அதே சமயம் தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வகையில் இருக்கீங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு விமர்சனத்தை ஏற்படுத்தும். மரியாதை குறைவு ஏற்படாது. ஆனா சில பேர் உங்களை பத்தி விமர்சனம் பண்ணி பேசுவாங்க. அக்கம் பக்கத்தினரிடம் சற்று நிதானத்துடன் பேசுவது நல்லது. ஏன்னா உங்களை விமர்சனம் பண்றதே அவங்க தான். வருமானத்தில் தடை ஏற்படாது. ஆனா உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் சற்று மன சோர்வை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகள் விஷயத்தில் உங்களுக்கு பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மேல் அதிகாரிகள் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. உடல் ஆரோக்கியமும் ஒத்துழைக்கல. இடமாற்றம் சம்பந்தமாகவும் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களை அந்த ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன், இந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன்ட்டு உங்களை பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஆனா பயப்பட வேண்டாம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு பிடித்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதுவரை பொறுமையா இருக்கிறது நல்லது. இன்று பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. கன்னி ராசி அலுவலக ரீதியாக வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நிலம் சார்ந்த முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். சிலருக்கு அலுவலக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி மருத்துவ ரீதியான செலவுகள் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய மூத்த சகோதரர்களுடன் இருந்த கருத்து மோதல்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சக பணியாளர்கள் விஷயத்துல உங்க கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட அவங்க செய்யற தப்புக்கு நீங்க அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ற மாதிரி இருக்கும். அதிகமான நேரத்தை செலவழிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அவங்க கிட்ட மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. முடிந்தவரை அவர்களிடம் கோபப்படுவதை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைக்காக அலைச்சலை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும். குடும்ப எதிரிகள் சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். குறிப்பா உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகளை நிராசையாக்கக்கூடிய நபர்கள் உறவினர்களால் சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அதிகமா வேலை பண்ற மாதிரி இருக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படும். நீங்க வியாபாரியா இருந்தா வியாபாரத்துல புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதற்குண்டான உதவிகள், பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவ ரீதியான முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். உங்களுக்கு உறவுகளால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நண்பர்களுக்காகவோ அல்லது உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நபர்களுக்காகவோ செலவுகள் ஏற்படும். அவங்களுக்காக நீங்க அதிகமா வேலை செய்வீங்க, அதிகமா நேரத்தை செலவழிப்பீங்க. நேர விரயம் அதிகரிக்கிறதுனால வேலையில தடுமாற்றம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் நாட்டம் குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். துலாம் ராசி இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய, லாபத்தை பெருக்கக்கூடிய யோகமான நாள். வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கும். கடுமையான உழைப்பின் மூலமாக வியாபார லாபம் மட்டுமல்லாமல் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். என்ன உங்க கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது. அவங்க கிட்ட நீங்க அதிகமா வாக்குவாதத்தை தவிர்த்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். ஆனா வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறது கிடையாது. 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை தன் சொந்த வீட்டை பார்க்கறதுனால வார்த்தைகளால், உஷ்ணமான வார்த்தைகளால் சங்கடத்தை அதிகப்படுத்துவதற்கும் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்க கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு இதுவே காரணமா இருக்கும். யாருக்கிட்டையாவது வாயை கொடுத்து சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. நக்கல் பேச்சு, நையாண்டி பேச்சு, சர்க்காஸ்டிக் பேச்சை தவிர்க்கிறது நல்லது. உங்களுடைய மரியாதை குறைவு உங்கள் வார்த்தையில் இருக்கு, அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களை வெற்றிகள் வருவதில் வீண் அலைச்சல் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தினால் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்திக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகும். உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய செய்திகள் வரும். உங்களுடைய உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தந்தை வழியிலும் குடும்பத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அதிகாரமா பேசுவீங்க. உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. திருமணம் சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படும். உங்க வீட்டுல சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வராது. அதனால காட்டமா வேண்டாங்கிற வார்த்தையை சொல்லிட்டு வெளியேறுவீங்க. அதனால குடும்பத்துல மனஸ்தாபம் வரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கடுமையான வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில பேர் பண்ணுவாங்க. அதே சமயம் உங்களுடைய ஈகோவை டச் பண்ற மாதிரி சில பேர் சில விஷயங்களை பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு வரக்கூடிய நல்ல செய்திகள், பண வருமானத்தினால் ஏற்படுகின்ற சந்தோஷங்கள் கூட அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தும். தந்தை வழி உறவினர்களால் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி. குடும்பஸ்தானத்துல சந்திரன் குருவின் பார்வையில, புதனின் பார்வையில கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வருமான அதிகரிப்பு ஏற்படும். உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். வியாபாரத்துல வருமானம் இருக்கு, வியாபாரத்துல லாபம் இருக்கு. ஆனா உடன்பிறப்புகள் விஷயத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருப்பதற்கு உண்டான சூழ்நிலை. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ ரீதியான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா உடம்புல அவருக்கு அசதி இருக்கும். அவங்களுக்கு, அதாவது கணவரா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, அவங்க ஆரோக்கியத்தை கொஞ்சம் பேணுவது நல்லது. வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா நீங்க செய்யற செலவு அப்படி இருக்கு. அதனால செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ ரீதியான தேவைகள் இருக்கிறதுனால அதனாலும் செலவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல வருமானம் இருக்கு. அதனால கவலைப்பட வேண்டாம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுய முயற்சியின் மூலமாக சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்க மனசுல இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய வகையில நற்செய்திகள் வரும். வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் தடாலடி முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு மன உளைச்சலிலிருந்து விடுதலை ஏற்படுத்தும். அதனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டு வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க பேசுறத குறைச்சிக்கோங்க. ஏன்னா என்னைக்கு நீங்க பேசுறத குறைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைய முடியும். அதனால பொறுமையா இருக்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு முயற்சி எடுத்து அதன் மூலமாக சந்தோஷம் அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. தனுசு ராசி. இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகமான நாள். உங்க கௌரவம் பாதிக்கப்படாது. மரியாதை உயர்வு ஏற்படும். மூத்த சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். அதே சமயம் உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள். அவர்களின் வளர்ச்சியை கண்டு, அதாவது மூத்த இளைய சகோதரர்களின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருமண பந்தம் அமையறதுக்கு உண்டான நேரம். அதன் மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற, மனோபலம் அதிகரிக்கின்ற யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகி வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். நீங்க வியாபாரியா இருக்கீங்க, குறிப்பா தங்க நகைகள் சம்பந்தமான வியாபாரம்,
எலக்ட்ரானிக் கூட்ஸ் சம்பந்தமான வியாபாரம், கலைத்துறை சார்ந்த வியாபாரம் பண்றவராக இருந்தால் இன்று அமோக வளர்ச்சி ஏற்படும். உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் வெற்றி அடையக்கூடிய யோகமான நாள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் அறிவுரையும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு இதுநாள் வரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். காதல் வயப்பட்டுள்ளவர்கள் தங்களுடைய காதலை குடும்பத்தாரிடம் பேசி திருமணத்தை நடத்தி கொள்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் ஆரோக்கியத்துக்காக செலவு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த செலவுகள்லாம் இன்னைக்கு மாற்றத்தை உருவாக்கும். அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நிலம் சார்ந்த முதலீடுகளிலும் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் அதனால் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி விரயஸ்தானத்துல தசமஸ்தானாதிபதியான சுக்கிரனின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றது, குருவின் பார்வையில் இருக்கிறது. உங்களுக்கு தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். நீங்க உங்களுடைய தொழில்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குவீர்கள். இன்னும் சொல்ல போனா சில பேருக்கு தொழில்ல ஒரு சின்ன இழப்பு ஏற்பட்டதுன்னா அது வளர்ச்சிக்கான இழப்பு தானே தவிர நஷ்டம் கிடையாது. அதனால நஷ்டத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நிலம் சார்ந்த முதலீடுகளில் மாற்றங்கள் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதரின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்துல முதலீடு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். செல்வாக்கு மிக்க நபர்கள், அரசியல் பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு முதலீடுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்குண்டான செலவுகள் ஏற்படும். அதன் மூலமாக கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா மேலும் மேலும் கடன் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஏன்னா இப்ப வளர்ச்சிக்கான நேரம். அதனால அவசரப்பட்டு கடன் அடைக்காதீங்க. நீங்க அந்த பணத்தை சேஃப்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மறைவு ஸ்தானங்கள்ல இருந்த சிக்கல்கள் தீரும். அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் தீரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் கடன்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். முன்கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுடைய வார்த்தைகள் விரயத்தை ஏற்படுத்துறதுனால இன்னைக்கு என்ன பேசினாலும் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னும் நேரம் வரல. வந்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களை வீடு தேடி பதவி உயர்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கும்பராசி இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். குழந்தைகள் மூலமாக பதவி உயர்வு கிடைக்கும். உங்க வீட்டுல வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. 3ஆம் தலைமுறை உருவாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்க எடுத்த முடிவு சரிதான் அப்படிங்கிற அளவுக்கு உங்க குழந்தைங்க உங்களை ப்ரூவ் பண்ணி காமிப்பாங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு உங்களுடைய பதவி அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். வருமானத்தில் இருந்த தடைகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அதன் மூலமான பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றலை உடன்பிறப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். குறிப்பா இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்களுடைய வேலை, உத்தியோகம், வியாபாரத்தில் மாற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்து உதவிகரமாக செயல்படுவார்கள். இளைய சகோதரிகளால் ஆதாயம் அதிகரிக்கும். வருமானத்திலிருந்து தடைகள் பெருசா அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். மேல் அதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ஆனா கூட ஒர்க் பண்றவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா செயல்பட்டு உங்களுக்கு நியாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதனால மன நிம்மதி ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை களைவதற்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பம் நிவர்த்தியாகும். உங்களுடைய மரியாதை உயர்வின் மூலமாக மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். அதன் மூலமாக குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்க வாய் தாங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. அதனால வாழ்க்கை துணையுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் உங்க வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அவர் வண்டியில போறாரு அப்படின்னா அவரை கொஞ்சம் நிதானமா போகிறதுக்கு அறிவுறுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டாலும் அதில் வருமானத்தை தடை ஏற்படுத்துற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கு.
குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. மருத்துவ ரீதியான தேவைகள் அவருக்கு இப்போ தேவையா இருக்கிறதுனால அவசரப்பட்டு அவரை எங்கேயாவது வெளியில் அனுப்புறீங்கன்னா ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்ண சொல்லுங்க. அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். மீன ராசி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமா இடமாற்றம் ஏற்பட்டாலும் சரி, இல்ல வீடு விஷயமா இடமாற்றம் ஏற்பட்டாலும் சரி, இந்த இடமாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது கடன் சார்ந்த விஷயங்கள் பதட்டத்தை ஏற்படுத்தினாலும் அவர்களின் செயல்பாடுகளை, அந்த எதிரிகள் செயல்பாடுகள் அல்லது கடன் கொடுத்தவர்களின் செயல்பாடுகளை முறியடிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க பேச்சுக்கு எதிர்வாதம் யாரும் பேச மாட்டாங்க. ஆனா இனிமையான வார்த்தைகளை கொண்டு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பின் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழிலில் புதிய முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனா அகலக்கால் வச்சிடாதீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் வாங்கி பிசினஸ் பண்றதை தவிர்க்கிறது நல்லது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது வாழ்க்கை துணையுடன் ஒரு சிறு மனஸ்தாபம் ஏற்படும். அதன் பிறகு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை சம்பந்தமாக புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாளா வேலையே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புதிய வேலையில் சேருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படும். அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதிய வேலையில் சேருவதற்கு வாய்ப்புகள் வருது. அதனால உங்களுக்கு வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். ஆனா பிடிவாத குணத்தையும் ரிஸ்க் எடுக்கிற எண்ணத்தையும் தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.